வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் மின்ட் ரைஸ் பார்க்க போகிறோம். சட்டுன்னு செய்யக்கூடிய புதினா சாதம் பார்க்க போகிறோம். இந்த புதினா சாதம் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி சாதத்தை 1 கப் எடுத்திருக்கேன். புதினா 1/4 கப் போல் எடுத்திருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது உங்களுடைய சௌகரியம். உங்களுடைய காரத்துக்கு எதிர்ப்பு நம்ம பச்சை மிளகாவை ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. இஞ்சி ஒரே ஒரு இஞ்சி போல் இஞ்சி எடுத்து நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம புதினா சாதத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி புதினா சட்னி ரெடி பண்ணிடணும். அதை வச்சு நம்மளே சாதம் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்த புதினா இலையை சேர்த்துடலாம். புதினா இலையை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம நல்லா பல்ஸ் கொடுத்துட்டு மிக்சரில் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ புதினாவை பாருங்கள், நல்லா ஃபைனாக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பேன் பற்ற வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் போல் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தாளிப்பு 1 by 1 ஆட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு கடுகு தாளிப்பை சேர்த்துட்றேன். கடுகு நல்லா வெடிக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும் நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்கட்டும். நம்மளுக்கு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம தாளிப்பெல்லாம் சேர்க்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிடும். ஸோ பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த புதினா சட்னியை ஆட் பண்ணிடலாம். புதினாவை ஆட் பண்ணதுமே நம்ம சாதத்தையும் ஆட் பண்ணிடணும். ஸோ புதினாவும் சாதமும் நம்மளுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஃப்ளேவர் நம்மளுக்கு ஜெல் ஆகணும். ஸோ நம்ம லைட்டாக பரத்தி வைத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஒன்றும் சேர்க்கலை, நம்ம சால்ட்டும் சேர்க்கணும். ஸோ சாதத்தை நான் புதினாவோடு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தால் உப்பு நீங்கள் வெறும் அந்த புதினா கூடவே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நான் ஒட்டு மொத்தமாக நான் ஃபைனலாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நம்ம உப்பு சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பையும் நான் செக் பண்ணிட்டேன். இந்த டைமில் நம்ம ஒரு 3 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம மிதமான தீயில் விட்டுடலாம். 3 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு புதினா சாதம் நல்லா குக் ஆகிடும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த ஃப்ளேவர் சாதத்து கூட ஜெல் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம ஒரு டைம் கொடுக்கணும். ஸோ 3 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் புதினா சாதம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. 3 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பாருங்கள், ரொம்ப கலக்கலாம். நம்மளுக்கு புதினாவும் சாதமும் ஒன்றோட ஒன்று ஜெல் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், அகெயின் அந்த ரைஸ் நம்மளுக்கு உதிரியாக வந்துடணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுமே நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ரொம்ப கலக்கலான இன்ஸ்டன்ட் புதினா சாதம் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரைஸை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அதை அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக வேண்டி. நன்றி, வணக்கம்.